हर नम पार्वती पतये हर हर महादेव चिच्चभेशा शिवचिदम्बरं नमः शिवकामी जगदम्बिके தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய திருவருள் துணை கொண்டு இன்றைய தினம் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய ஆணை திருமஞ்சன மகோத்சவத்தினுடைய 3ஆம் திருவிழாவாகவும் அவருடைய நட்சத்திரமான திருவாதிரை ஆருத்ரா, இந்த ஆருத்ரா நட்சத்திர நடராஜருடைய பெருமைகளையும் நடராஜரை காதலாகி கசிந்து கண்ணீரும் மல்கக்கூடிய அடியார்களுடைய அருளாளர்களுடைய பெருமைகளையும் நாம் நடராஜர் படிக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் சித்திரை முதல் பங்குனி வரை ஒவ்வொரு மாதமும் நடராஜருடைய ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்திலே நாம் ஒவ்வொரு அந்த ஆன்மீகத்திலே புதையப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடராஜர் யார் மனசில் தோற்றுவிக்கிறாரோ அவரை கூப்பிட்டு இங்கு வந்து அவர் மூலமாக அவரை பற்றி மேலும் தெரிந்து அவருடைய பெருமையை பேசி வருகிறோம். அப்பேற்பட்ட அந்த மகோதரமான வைபவம் இன்றைய தினம் 3வது மாதமாக ஆணி திருமஞ்சனத்துடைய 3வது நாளில் இங்கு சிறப்பாக சுவாமி நமக்கு கிருபை பண்ணியிருக்கார். ஆகையினால இந்த வைபவத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைத்து அன்பர்களையும் இந்த ஸ்ரீ சிதம்பரே சத்சங்கத்தின் சார்பாக முதற்கண் வருக 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 என அன்போடு பணிவோடு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறப்பு சொற்பொழிவாளர் ஸ்ரீ சுகந்த கண்ணன் அவர்கள் திருச்சியை பூர்வமாக கொண்ட அவருடைய தாத்தா பாட்டிலாம் வந்திருக்கா, அப்பா அம்மாலாம் இங்கே வந்திருக்கா. திருச்சியை பூர்வமாக கொண்ட அவருடைய அந்த குடும்பமானது நடராஜருடைய அனுகிரகத்திலே இங்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவருடைய ஃபாதர் கண்ணன் நாகராஜ் அவர்கள் பிஇ பட்டம் கிடைத்து அதற்கு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக போய் இன்றைக்கி சுவாமி கிருபையில் யூஎஸில் சுவாமி நிறைய கிருபை பண்ணிட்டு இருக்கார். அவர் என்றைக்கும் நடராஜர் மறக்கிறதில்லை, நடராஜருக்கு செய்யக்கூடிய கையெழுத்தை மறக்கிறதில்லை. அவள் அப்பா அம்மாவோட இங்கே இருந்து எல்லாத்தையும் தரிசனம் பண்ணியிருந்தா. அவள் தான் அந்த பையனுக்காகவே சிவன் தங்கியிருந்தா. இந்த கண்ணன் சாருடைய அந்த எஜுகேஷனுக்காக அவள் இங்கே தங்கியிருந்த சமயத்தில் நடராஜருக்கு நிறைய டெய்லி அர்ச்சனை பண்ணுவாள். ஒரு கல்கட்டு நிலையத்தை அர்ச்சனை பண்ணுவாள். அதனால் அந்த மாமிக்கு கல்கண்டு மனைவிக்கு ரொம்ப அன்பாக கூப்பிடுவான் சீதாபாய் அம்மா. அப்பேற்பட்ட அவள் இன்னைக்கு நமக்கு சிறப்பில் வந்திருக்கா. மிஸ்டர் கண்ணன் வந்து நம்மளுக்கு 2010 நம்ம சிதம்பரம் சத்சங்கத்தை ஆத்தரைஸ்டாக ஒரு ரெஜிஸ்டர்டாக நம்ம ஆரம்பித்தோம். சுவாமி கிருபையிலே உங்களுடைய எல்லோருடைய ஆதரவோடு அதுலேருந்து நமக்கு தொடர்ந்து சிதம்பர சத்சங்கம் என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுதோ எல்லாத்துக்குமே அவருடைய சப்போர்ட் அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. இந்த அக்கேஷனில் இப்போ தான் அவள் யூஎஸ்ல வந்திருக்கா. தொடர்ந்து 2 மாசமா எங்கள் பையன் நல்லா பேசுவார் குறுக்குறோம். இந்த 3வது மாதம் சுவாமி பண்ணிச்சார் அவருக்கு. அதனால மிஸ்டர் சுகந்த கண்ணன் வந்து யூஎஸ்ல இருந்து படிச்சுட்டு வேற அப்படின்னு அந்த கோட்டு சூட்டை பார்த்து போகக்கூடிய யூஎஸ் லைஃப்ல சார் வந்து மிஸ்டர் வந்து படிச்சுட்டு அங்க வந்து சனாதன குரு 108 அப்படிங்கிற ஒரு யூடியூப்பை ஆரம்பிச்சு உலகமெல்லாம் நம்மளுடைய இந்து தர்மத்தை பற்றியும் சுவாமியை பற்றியும் ஆண்டவர்களை பற்றியும் நிறைய பேசிட்டு வரார். அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கார். அப்பேற்பட்ட அவர் மேல மேல வளரணும். அவர் இந்த பிள்ளைகள்லாம் பேசுறதுக்கு அவர் பெருமை அடையாது. சுவாமிக்கு கிருபை பண்ண நீங்கள்லாம் வாழ்த்தணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அதே போல எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு முதல்ல கேட்டுக்கிறேன். இப்பொழுது இந்த சுகந்த கண்ணன் அவர்களை மரியாதை செய்யும் நிகழ்ச்சியான சிறப்பு செய்யும் நிகழ்ச்சியான முதற்கண் துவங்குகிறது. இதனை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு அடிஷனல் ஒரு அக்கேஷன் என்னன்னு சொன்னாக்கா ஸ்ரீ ஆகாஷா அந்த ஒரு அமைப்புல நிறைய விஷயங்களை அமைப்புகள்லாம் இன்புட் பண்ணி அருணாச்சலம் ஐயா அவங்க அருணாச்சல அவர்கள் ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள்ல. இப்போ அவன் எல்லாரும் சேர்ந்து
இந்த இளைஞரை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே அவளா வாலண்டியா வந்து நாங்கள் வந்து அவளுக்கு அவார்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதையும் இப்போ நம்ம கொடுக்குறோம். எல்லாமே நடராஜருடைய திருவள்ளுவர் துணை கொண்டும் நடராஜர் பெயர் இருக்கக்கூடிய நமது சத்சங்கத்துக்கு எல்லாம் செய்யக்கூடியது. நாம எல்லாம் சேர்ந்து தான் செய்யறோம். சுவாமி சந்தோஷப்படுவார். எங்க சத்து இருக்கோ, எங்க பக்தி இருக்கோ, அக்க சுவாமி நம்ம கூடயே வந்து நமக்கு நிறைய சௌக்கியத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட நம்பெருமானை நாம் எல்லாரும் மனதாக பிரார்த்தித்து முதல்ல அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆனந்தியமாக आजुष्टे विश्वतो ददभयमग्निर्वरेण्यः पुनस्ते प्राणागजवराजक्षरं शिवामिते आयुध्याग्ने हविषो दुषानो घृतप्रतीको घृतजो निरेधि घृतं पीत्वा मधुजागव्यं विवेकपुत्रमभिरक्षतादिमम् ॐ ध्यायेत् कोटिरविप्रभं द्रमजलं सीताक्षुरं रक्षामृस्थितवामकुञ्चितवदं शार्दूलकर्माम्बरं परमेन्दोलकराभजं दमरुकं वामे शुभां श्यामलां कल्हारां जपस्रक्षुपां कटिकरां देवीं सभेशं भजे पुण्डरीकपुरमध्यवासिनीं वृत्तराजसहधर्मचारिणीम् अद्रिराधतनयां दिने दिने चिन्तयामि शिवकामसुन्दरीम् ॐ ஒன்றிலிருந்து விடுமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தார் அடியவர்க்கால் சென்று தொழுமென்கள் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே குனித்த புருவமும் பூவை செவ்வாயின் குமின் சிரிப்போம் பனித்த சடையும் பவளம்போல் மேனியற் பால் வெண்ணீரும் இனத்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவாளர், த சோஷியல் சர்வர், த ஸ்பிரிச்சுவல் சர்வர் ஸ்ரீமான் அருணாச்சலம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி பேசி அவர்களுடைய அந்த அவார்டை சமர்ப்பிக்குமாறு நமது சத்சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். 2022ஆம் ஆண்டு ஆகாச அறக்கட்டளை சார்பாக நம்ம வேதபாராயண மடத்தில் ஒரு 108 பேருக்கு அவார்டு கொடுத்தோம். அதோட தொடர்ச்சியாக சிதம்பரத்தில் யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்டோம். ஐயா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி நான் போய் யூடியூப்பில் போய் பார்த்தா மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிதாக பேசி என்ன எல்லாரும், அதாவது முகவரி போட மாட்டாங்க, ஃபோன் நம்பர் போட மாட்டாங்க, தைரியமாக எல்லாத்தையும் சொல்லி ஒரு நேற்று வந்து விவேகானந்தரோட நினைவு நாள், அதனால அவருக்கு அந்த இளஞ்சிங்கம் ஆன்மீக இந்து தர்ம ஆன்மீக இளஞ்சிங்கம்ன்ற பட்டம் கொடுக்கலான்னு நம்ம கமிட்டியில் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி ஐயா கிட்ட ஒப்புதல் வாங்கி இன்று அந்த விருதை கொடுக்கிறோம். அதை தர நமது ஸ்ரீ பெரியவா சத்சங்கத்தின் சார்பாக மேடம் அவர்களையும் ராகவன் ஐயா அவர்களையும் அழைக்கிறேன். ஒரு 7:05, 7:10 ஆரம்பிச்சு 7:50 ஆரம்பிக்கிறோம். 8 நம்ம ஆணித்திருமணத்தில் நம்ம நட்ராஜ ரிசோர்ட் நம்முடைய நெட்வார்க்குனால சீக்கிரமா எவ்வளவு முடிச்சுட்டு போனோமோ அங்கே போய் சாமி புறப்பாடுக்கு போனோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிடும். நட்ராஜ் கப்பம் ஜீவங்க நமது கப்பனம் மேடம் எல்லாத்துக்குமே உரிய வந்து சிறப்பாக இருக்காங்க. நம்ம சத்சங்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து சேவை மட்டுமே நோக்கமாக இருந்து அம்மாவை சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் எதுவுமே அவங்களுக்குமே லைஃப்ல எதுவும் பண்ணாத அடுத்தது சோசியல் ஸ்பிரிச்சுவலுக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கற்பகம் சரோஜா மேடம், சரோஜா செல்வி சரோஜா. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ ஸ்ரீ மகாபரிவாச சங்கம் சிதம்பரம், ஆகாஷா அவார்ட்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ வித்யாபாலாபீடம் சிதம்பரம், ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கம் சிதம்பரம் இணைந்து விளங்கும்
தில்லை ஸ்ரீ ஆனந்த நடராஜரின் ஆருத்ரா தரிசன நட்சத்திர ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வில் இந்து தர்ம ஆன்மீக இளஞ்சிங்கம் உயர்திரு சுகந்த் கண்ணன் பிஎஸ்சி USA அவர்களுக்கு சர்வதேச இந்து பல்கலைக்கழக மேலாண்மை துறை தலைவர், ஹிந்து தர்ம ஆன்மீக பேச்சாளர் அவர்களின் ஆன்மீக இந்து சமூக விழிப்புணர்வு மற்றும் சமூக சேவை கல்வி பணிகளை பாராட்டி இந்து தர்ம ஆன்மீக சிங்கம் என்ற பட்டம் 5/7/2024 சிதம்பரம் நகரத்தார் விடுதியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் வழங்கி பாராட்டுகிறோம். இப்படிக்கு கற்பகம், அருணாச்சலம், செல்வரத்ன தீட்சர், சிதம்பரம் சத்சங்கம், ஆகாஷா ட்ரஸ்ட் அனைவரும் சேர்ந்து இந்த நல்ல ஒரு விருதை வழங்குகிறார்கள். விருது எல்லாரும் ஒரு கை தட்டலாம். விருதின் பெயரு இந்து தர்ம ஆன்மீக சிங்கம் என்ற அருமையான பட்டம். பெரியவர்களே, எவ்வளவு ஒரு சிறப்பு செய்தாலும் ஒரு பட்டம் கொடுக்கும்போது ஒரு மனதில் நம்ம அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நாம் செய்கிற சேவைகளுக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்படுகிறது. அதனால இந்த மாதிரி நல்ல காரியத்தில் ஒரு பெரிய விருதை வழங்கினால் அவர்கள் மேலும் மேலும் ஊக்கம் பெற்று இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த அது ஏதுவாகும் என்ற நிலையில் இந்த சிறந்த விருது வழங்கப்படுகிறது. அவர் நீடூழி வாழ்க என எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை பிரார்த்தித்து இந்த விருதை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். இந்த நமது சிதம்பரம் சத்சங்கத்திலே தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரக்கூடிய ஸ்ரீமான் நாகராஜன் கண்ணன் குடும்பத்தாருக்கு, நாகராஜன் சித்தாபாய், கண்ணன் ரேகா, சுகர், இந்த ஃபேமிலிக்கு அவருடைய குடும்ப தலைவராகக்கூடிய நாகராஜன் அவர்களுக்கு இப்பொழுது நமது சத்சங்க சார்பாக ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து எல்லாம் நல்ல நம்பெருமான் நடராஜ பெருமானுடைய கிருபா கடாட்சம் அனுகிரகத்தோடு 3ஆம் திருவிழாவில் 3வது மாதாக நமது சத்சங்க திருவாளர் சொற்பொழிவானது உங்களுடைய பெரும் ஆதரவோடு பங்களிப்போடு நடந்து வருகிறது. இப்பொழுது விழாவுடைய சிறப்பாக சொற்பொழிவு தூங்குகிறது. எல்லோரும் கேட்டு இன்பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தடவை ஒரு 1/2 hour ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கெல்லாம் நடராஜருடைய மகோத்சவம் தான், எல்லாம் அவரை பற்றி அங்கே பேசும். இதுவும் ஒரு வைபவம் தான். அவருடைய வைபவத்தை பேசிட்டு அவர் அனுபவத்தை அங்கே போகணும். அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க சொல்லியிருக்கோம். 7:50 முடியும். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் 8 o'clock நம்மளுடைய நடராஜர் பிரசாதம் உள்ள மடப்பள்ளியிலையும் தயாராகி நடராஜருக்கு நேவேத்தியம் பண்ணி, இந்த நடராஜருக்கு இங்கேயும் தரிசனம் நேவேத்தியம் பண்ணி இருக்கு. அவசியம் வாங்கிட்டு போகணும் எல்லாரும். நம்ம நடராஜா பிரசாதம். அப்புறம் இந்த அடிஷன் இந்த கைலாசா இது ஒரு விபூதி கொடுத்துருக்கா, அதையும் வாங்கிக்கணும். இன்னொரு ஐயா நடராஜா போட்டோ கொடுக்க சொல்லியிருக்காரு, அதுவும் இருக்கு. எல்லாரும் நம்ம நண்பர்கள் எல்லாம் வாங்கிட்டு மேல மேல அனுபவித்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருமையில இறைவனுடைய கிருபாக நட்சத்திர மேல மேல சௌக்கியமா இருக்கணும். எல்லாம் வல்ல நம்பெருமானை பிரார்த்தித்து இப்பொழுது சுகந்த அவர்களை பேச அழைக்கிறோம். ஓம் சிவசிதம்பரம். இன்னியோட சொற்பொழிவை சிதம்பரம், நம்மளோட சிதம்பரம் கோவிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகரை வணங்கி ஆரம்பிக்க போகிறேன். முக்குருணி விநாயகர் நம்மளோட சிதம்பரம் கோவிலில் தென்மேற்கு திசையில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். அவரை பற்றி பாட்டு பாடி வணங்க போகிறேன். இந்த பாட்டு யார் எழுதினானா, நம்மளோட சிதம்பரத்தில் பிறந்த ஸ்வர்ண வெங்கடேஷ தீட்சிதர் எழுதியக்கூடிய பாட்டு. ஸ்வர்ண வெங்கடேஷ தீட்சிதர் அவரோட தமிழ் ஞானியும் நடராஜரோட கிருபையும் கூட இந்த பாட்டை கௌள ராகம் ஆதி தாளத்தில் ஸ்வர்ண வெங்கடேஷ தீட்சிதர் எழுதியிருக்கார்.
முக்குருணி விநாயக தில்லை முக்குருணி விநாயக தில்லை முக்குருணி விநாயக விரைவாய் வருவாய் முக்குருணி விநாயக விரைவாய் வருவாய் எக்கணமும் முனை துதிக்கும் எனக்கில்பமே நீ தருவாய் முக்குருணி விநாயக விரைவாய் வருவாய் எக்கணமும் முனை துதிக்கும் எனக்கின்பமே நீ தருவாய் முக்குருணி விநாயக முக்குருணி மோதகமும் முழு மனதால் கொடுத்தேன் முக்குருணி மோதகமும் முழு மனதால் கொடுத்தேன் முக்குருணி மோதகமும் முழு மனதால் கொடுத்தேன் சர்க்கரை பொங்கலுடன் சாதமெல்லாம் படைத்தேன் சர்க்கரை பொங்கலுடன் சாதமெல்லாம் படைத்தேன் சர்க்கரை பொங்கலுடன் சாதமெல்லாம் படைத்தேன் முக்குருணி விநாயக விரைவாய் வருவாய் எக்கணமும் முனை துதிக்கும் எனக்கின்பமே நீ தருவாய் முக்குருணி விநாயக எங்கெதற்கு யான் செல்கினும் எங்கெதற்கு யான் செல்கினும் அகிலமெல்லாம் துணை நீயே எங்கெதற்கு யான் செல்கினும் அகிலமெல்லாம் துணை நீயே சங்கடங்களை தீர்த்து சர்வசித்தி தருவாயே எங்கெதற்கு யான் செல்கினும் அகிலமெல்லாம் துணை நீயே சங்கடங்களை தீர்த்து சர்வசித்தி தருவாயே மங்கை சிவகாமி பங்கன் மனமகி முதல் சேயே மங்கை சிவகாமி பங்கன் மனமகி முதல் சேயே மன்னித்தேன் பிகை பொறுத்த மன்னித்தேன் பிகை பொறுத்து மனமு வந்து காவாயே மன்னித்தேன் பிகை பொறுத்து மனமு வந்து காவாயே முக்குருணி விநாயக விரைவாய் வருவாய் எக்கணமும் முனை துதிக்கும் எனக்கின்பமே நீ தருவாய் முக்குருணி விநாயக இந்த முக்குருணி விநாயகருக்கு வந்து உங்களுக்கு எப்படி முக்குருணி விநாயகரின் பெயர் வந்ததுன்னு தெரியுமா? எப்படின்னா அந்த காலத்துல வந்து அவர் கைலாசத்துல ஒன்றும் பெருசா வேலை இல்லாம பெரிய துந்தியமும் மோஷிக வாகனமும் கூட சுத்தின்னு இருந்தார். அப்போ சுத்தி இருக்கக்கூடிய பைரவர் சிவகணங்கள் அப்புறம் மற்ற தேவதர்கள்லாம் வந்து அவரை கிண்டல் பண்ணார். அதனால அவராகவே முடிவெடுத்து நான் சொந்தமா வேலை பண்ணி சம்பாதிக்க போறேன் அப்படின்னு வந்து மனுஷனா மாறி வந்து இங்க ஒரு விவசாயி கூட அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு வேலை செஞ்சா 3 குருணி அரிசி சம்பளம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டார். ஒரு நாள் செஞ்ச வேலை ஒரு சாக்கில் 3 குருணி அரிசியை வந்து கைலாசத்துக்கு வந்து பார்வதி அம்மன் வந்து காமிச்சார். பார்வதி அம்மன் என்ன சொன்னான்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் வந்து அவளோட பையன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ரொம்ப பிடிக்காது, அதனால இதை போய் அப்பா கிட்ட காமி விநாயகரே அப்படின்னு சொன்னார். புள்ளியார் நேரா நம்மளோட ஈசன்ட்ட போய் காமிச்சார். அந்த சமயத்துல வந்து அவர் கொஞ்சம் அற தியானத்துல இருந்திருக்கார். அதனால நம்மளோட பித்தன் வந்து அந்த
முக்குருணி அரிசியை வந்து அவர் தலையிலே அப்படியே கொட்டின்னு அபிஷேகம் மாதிரியே புள்ளியார் சம்பாதிச்ச வந்து எடுத்துட்டார். அந்த காலத்துல நம்மளோட தேவதர்கள்லாம் வந்து கலியுகத்துல மனுஷங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுவா, நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் அவள் தெரிஞ்சிடும், அதுக்காகவே வந்து இந்த மாதிரி திருவிளையாடல்லாம் ஆடி இருக்கா. இப்போ வந்து நிறைய பசங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அப்படியே ஆற்றுல இருக்கா. அப்புறம் அவளோட பந்துக்களும் தூர சொந்தக்காரர்கள்லாம் வந்து கிண்டடிச்சுட்டு தான் வேலைக்கே போகிறார். அந்த சமயத்தில் வந்து எப்படின்னா அவளோட அம்மாவுக்கு வந்து பையனோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா அவள் வந்து பையன் வந்து BMW இல்லைன்னா பென்ஸ் காரில் வந்து இறங்கி எதிர்பார்ப்பா. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிறதா. இப்போ வந்து நான் முக்குருணி விநாயகரை பற்றி சொன்னதை முடித்து அடுத்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அவருக்கு நமஸ்காரம் சொல்கிறேன். நடராஜரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாகவே வியாகரபாதரை பற்றி கண்டிப்பாக நடராஜரை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாகவே வந்து வியாகரபாதரை பற்றி சொல்லணும். எப்படின்னா வியாகரபாதர் வந்து பிறந்தப்போ அவரோட பேர் வந்து மாத்தியந்தினர், அவரோட அப்பா பேர் வந்து மத்தியந்தினர். அந்த காலத்துலலாம் பசங்கள்லாம் கொஞ்சம் அப்பா அம்மா பேர் அது மாதிரியே வைப்பாங்க. எப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வந்து ஆஞ்சநேயரோட அம்மா பேர் வந்து அஞ்சனா. அப்புறம் ஆத்திரேயர்னு ஒரு கோத்திரத்தோட தலைவர் ரிஷி, அவரோட அப்பா பேர் வந்து அத்ரி. இந்த சோமயாகம்லாம் பண்ணும்போதே ஆத்திரேய மகரிஷி தான் வந்து முதல்ல அந்த யாகத்துல யாரு வந்து ஆத்திரேய கோத்திரம் இருக்காளோ அவளை தான் முதல்ல கூப்பிட்டு வந்து யாகத்தை ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா சம்பாவனை வாங்குறது, அந்த விஷயம்லாம் ஆத்திரேய கோத்திர ரிஷிகள் இருக்கக்கூடிய வைதிகாலுக்கு தான் அவளுக்கு அந்த பாக்கியம். அது மாதிரி மார்க்கண்டேயரோட அப்பா பேரு வந்து மிருகண்டு. அது எப்படின்னா கொஞ்சம் அப்பா அம்மா பேர் வச்சேன்னா பசங்க வந்து பெரிய பெரிய விஷயம் சாதிப்பா போல இருக்கு. அதனால வந்து இவர் வந்து மாத்தியாந்தினர் வந்து வைதிகம் படிச்சுட்டு அவர் வந்து அப்பாட்ட கேட்டார் எங்க போய் வந்து தபஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பா என்ன சொன்னா பூலோகத்துல வந்து நிறைய புண்ணியமான கஷேத்திரம் இருக்கு, ஆனா ரொம்ப மிகப்பெரிய கஷேத்திரம் வந்து சிறப்பான கஷேத்திரம் வந்து தில்லைவனம். அங்க வந்து ஒரு ஸ்வயம்பு லிங்கம் இருக்கு. அங்க முன்னாடியே நடராஜர் வந்து ஒரு முறை ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்காரு. அங்க போய் வந்து தபஸ் பண்ணலாம். வியாகரபாதர் வந்து அப்பா பேச்சை கேட்டுன்னு நேரா தில்லைவனத்துக்கு வந்தார். ஸ்வயம்பு ஆதி மூலநாதரை கண்டுபிடிச்சு அங்கே தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணும் போதே அவருக்கு இந்த சுவாமிக்கு லிங்கத்துக்கு பூ அலங்காரம் அப்புறம் ருத்ர திரிஷதி அர்ச்சனை எல்லாம் பண்ணும் போதே அவருக்கு முழு திருப்தி இருக்கல. ஏன்னா நீங்க கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், நீங்க கண்டிப்பாகவே கொஞ்சம் வெயில் காலமா ஒரு சில நாட்கள் வரும். அதனால பூவெல்லாம் காஞ்சு போயிடும், இல்லைன்னா மழையில ஈரமா போயிடும், இல்லைன்னா காலில் பெருக்கலைன்னா வந்து தேனெல்லாம் போய் அந்த வண்டெல்லாம் போய் அந்த தேன் சொத்தை உறிஞ்சிடும். அதனால அவர் வந்து இன்னொரு தபஸ் பண்ணி கடினமான தபஸ் பண்ணி சிவன்கிட்ட வந்து புலி கண்ணும் புலி பாதமும் வாங்கி வியாகரபாதரா மாறினார். இந்த பெரிய விஷயத்த வந்து சாதிச்ச உடனே, ஏன்னா எப்போதும் கல்யாணம் பண்ணும்போது அந்த காலத்துலலாம் பையன் என்ன பண்ணியிருக்கான் பெருசா அது மாதிரி கேட்பா. ராமருக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டா இந்த சீதைக்கு கல்யாணம் பண்றது. அது மாதிரி இந்த மாதிரி பெரிய விஷயம் பண்ணோடனே அவரோட அப்பா வந்து மத்தியந்தினர் என்ன பண்ணாருன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணார். ராமச்சந்திர சுவாமியோட ராஜகுரு வந்து வசிஷ்டர், அவரோட தங்கை பொண்ணுக்கு தான் வியாகரபாதரை கொடுத்து கல்யாணம் பண்ணா. அவளுக்கு ஒரு பையன் உபமன்யவனு பிறந்தான். அவள் வந்து இங்கே இந்த பூஜைக்கு லிங்கத்துக்கு பூஜை பண்ணின்னு அவள் இங்கே குடிலத்துல இருந்தா. இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி பதஞ்சலியோட கதையை பற்றி கண்டிப்பாகவே பேசணும். வியாகரபாதர் வந்து தில்லைவனத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி
தில்லைவனத்துல 11,000 முனிவர்கள் இந்த ஊர்ல இருந்தா. அவ வந்து கொஞ்சம் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த விஷயத்துல ரொம்ப தெரிஞ்சவா. அவ சிவன் வந்து பெருமாள் ஒரு நாள் பார்த்தப்போ அங்க போய் ஒரு திருவிளையாடல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டா. சிவன் வந்து பிக்ஷாடனாரா போய் அந்த தில்லைவனத்தோட இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள் இடத்துக்கு போனார். அப்புறம் பெருமாள் வந்து மோகினியா மாறி ரிஷிகள் இருக்கிற இடத்துக்கு போனார். ரிஷிகள்லாம் வந்து அவரோட யஜ்யங்கள் தபஸ்லாம் கவனத்தை விட்டு மோகினியில மயங்கி போயிட்டா. காமலீல மண்டை போச்சு. ரிஷி பத்னிகளும் பிக்ஷாடனாரை பார்த்து அவ வந்து அவருக்கு நிறைய பிக்ஷம் போட்டா. ஒரு சில ரிஷிகள்லாம் வந்து இந்த காமலீல அந்த மயக்கத்துல இருந்து தெளிவாகி எதுமோ இங்க நடக்கிறது அப்படின்னு எல்லா ரிஷிகளும் அழிச்சு ரிஷி பத்னி இருக்கிற இடத்துக்கு போனப்போ பிக்ஷாடனார் அங்க இருக்கார். அவளுக்கு உடனே கோபம் வந்து அவர் மேல சாபம் போட பாக்குறா. ஆனா நம்மளோட ஈசன் மேல ஒண்ணுமே ஒட்டாது. அதனால அவ வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணி அதுல இருந்து முதல்ல ஒரு பெரிய புலியை அமிச்சா. சிவன் உடனே புலியை கொன்று அந்த தோலை அப்படியே ஒரு இடுப்புல துண்டு மாதிரி கட்டிட்டார். அப்புறம் அவ வந்து பூதர்கள்லாம் அனுப்பிச்சா. பூதாலாம் வந்து சிவனை பார்த்தோன்னே அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பூத கணமா மாறி போயிட்டார் அவரோட கணங்கள்ல சேர்ந்து. அதுக்கப்புறம் பெரிய சிவப்பு கண்ணோட பாம்பை வந்து அமிச்சா, விஷம் துப்பின்னு. அவர் அப்படியே அதை சுலுக்கி இடது கையில கங்கணமா மாட்டின்ட்டார். அதுக்கப்புறம் மிருகங்கள்லாம் ஒன்றும் தேராது போல இருக்கு இந்த பிக்ஷாடனருக்கு, அதனால நம்ம மனுஷன் அனுப்புவான் அப்படின்னு ஒரு முயலகனன்னு ஒரு அசுரர் அனுப்பிச்சார். சிவன் அவரோட முதுகுலே அப்படியே தாண்டவம் ஆடி அவருக்கு மோட்சம் கொடுத்தார். ரிஷிகளுக்கெல்லாம் இவர் யாருன்னே இன்னும் புரியல. அதனால அவர் வந்து இந்த சமுத்திரம் கரையும் போதே நீலகண்டனா விஷம் குடிச்சு தரிசனம் அவளுக்கு அந்த தரிசனத்தை காமிச்சு அவ அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். அந்த 41 முனிவர்கள் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள். அவர் வந்து அந்த சமயத்துல வந்து ஆனந்த தாண்டவத்தை ஆடி தேவதர்கள்லாம் அங்க வந்து நந்தீஸ்வரர் வந்து மிருதங்கம் வாசிச்சார், நாரதர் வந்து வீணை வாசிச்சார், சப்தஸ்வரம். அது மாதிரி எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா தரிசனம் பண்ணார். அப்புறம் எல்லாரும் அவ ஊருக்கு திரும்பி போயிட்டா. பெருமாள் வந்து திரும்பி வைகுண்டத்துக்கு வந்து ஆதிசேஷன் மேல படுத்தார் ரங்கநாதரா. அப்போ வந்து ஆதிசேஷன் உடனே கேட்டார், பெருமாள் உங்களோட வெயிட் கொஞ்சம் ஏறி இருக்கே, எங்கேயாவது கல்யாணம் போய் பெரிய சாப்பிட்டுட்டு வந்தேலா அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் என்ன சொன்னார்னா, இப்போதான் நான் ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு அந்த ஆனந்தத்துல என்னோட வெயிட் ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ ஆதிசேஷன் அந்த சிவனோட ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டப்போ பெருமாள் என்ன சொன்னா, அதுக்கு கண்டிப்பாகவே தபஸ் பண்ணோம். ஆதிசேஷன் வந்து கடினமான தபஸ் பண்ணப்போ பிரம்மரே வந்தார். பிரம்மர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆதிசேஷனை கேட்டப்போ ஆதிசேஷன் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஆனந்த தாண்டவத்தை தில்லைவனத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். பிரம்மர் வந்து பிரம்மா சிவன் விஷ்ணு எல்லாருமே திரிமூர்த்திகள், நம்ம எல்லாருமே ஈக்குவல். அதனால சிவன் இது மாதிரி ஆடணும் அப்படிலாம் எனக்கு சொல்றதுக்கு அதிகாரமே இல்லை, சிவனுக்கே தபஸ் பண்ணு அப்படின்னு சொன்னப்போ அவர் சிவனுக்கு தபஸ் பண்ணி சிவன் வந்து என்ன சொன்னார்னா, ஆதிசேஷனா தரிசனம் பண்றது கஷ்டம், ஏன்னா உனக்கு வைகுண்டத்துல நிறைய வேலை இருக்கு. அதனால நான் முன்னாடி சொன்னேன், ஆத்ரேயரோட அப்பா அத்ரி இருக்காரு, அவருக்கும் அனசூயாக்கும் நீ பதஞ்சலியா பிறப்ப. அத்ரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சப்த ரிஷி. நம்மளோட சந்தியாவந்தனத்துலாம் அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட கௌதம காஷப ஆங்கீரஸ் ரிஷயா அப்படின்னு பெரிய இவாலாம் பெரிய சப்த ரிஷி. அதனால அத்ரிக்கு பிறந்து பதஞ்சலியா பிறப்ப, பாதி மனுஷன் பாதி பாம்பா. அப்போ நீ எல்லாம் படிச்சுட்டு பாடசாலையில் படிச்சுட்டு நீ வந்து வியாக்கிரபாதர் இருக்கக்கூடிய தில்லைவனத்துக்கு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய மூலநாதர்
லிங்கத்துக்கு பூஜை பண்ணி ஒரு நாள் நான் வந்து தைப்பூசத்தன்னைக்கு உச்சி காலத்துல வியாழக்கிழமை சித்த யோகத்தன்னைக்கு நான் வந்து அங்கே தாண்டவம் ஆடுவேன், அப்போ பார்க்கலாம். இது மாதிரி இவர் வந்து அத்திரிக்கு அனசூயாக்க பிறந்து எல்லாம் படிச்சு அவரும் இங்க அவர் பாதி பாம்பு, அதனால நாகலோகம் மூலமாவே வந்து இதுக்கு வந்தார் தில்லைவனத்துக்கு. அங்கே வியாகரபாதரை பார்த்து 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணார். அந்த நாள் வந்தது இந்த அந்த தைப்பூசம் உச்சி காலம் வியாழக்கிழமை சித்த யோகம். அது வந்தப்போ அப்படியே திடீர்னு 5 விதமான வாத்தியம் அதுவே வாசிக்க ஆரம்பிச்சது. அங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்துல 3000 பிரம்ம ரிஷி இருந்தார். அவ வந்து வேதத்தை அப்படியே இன்னும் தீர்க்கமா சொல்ல ஆரம்பிச்சா. சிவனோட சலங்கை சத்தம் கேட்டது. அவர் வந்து வியாகரபாதர் அவரோட தபஸ் மூலமா அந்த மூலநாதர்ல இருந்து தெற்கு திசையில ஒரு பொன்னம்பலம் மாதிரி தயாரிச்சிருந்தார். அங்க வந்து அவர் ஆட ஆரம்பிச்சார். அப்போ அந்த சமயத்துல ஆகாசத்துல இருந்து தேவதர்கள்லாம் வந்து மந்திர புஷ்பம் போட்டு மந்தார புஷ்பத்தை போட்டு எல்லாருமே இங்க வந்தார். இப்போ எல்லாருமே ஞானக்கண்ணு மூலமா அந்த ஆனந்த தாண்டவத்தை சந்தோஷமா தரிசனம் பண்ணார். நம்மளும் ஞானக்கண்ணு மூலமா பாட்டு மூலமா அந்த தாண்டவத்தை தரிசிப்போம். ஞான சபையில் தில்லை காணல் நின்றானோ, ஞான சபையில் தில்லை காணல் நின்றானோ, ஞான சபையில் தில்லை காணல் நின்றானோ, ஆனந்த நடராஜனே. ஹர ஹர என முனிவரும் அமரரும் புகழ் பரமானந்த நடராஜனே. மனோ மழுவும் பிஞ்சு மதியும் நதியும் தவள், மனோ மழுவும் பிஞ்சு மதியும் நதியும் தவள், மனோ மழுவும் பிஞ்சு மதியும் நதியும் தவள், செவ்வானம் நிகழ்சடை ஆடையில நகை தவழும் மதிமுகமும் திருவிய குமை நன சபையில், செவ்வானம் நிகழ்சடையாடையில நகை தவழும் மதிமுகமும் திருவிய குமை நன சபையில் தில்லை காணல் நின்றாடும் ஆனந்த நடராஜனே. ஹர ஹர என முனிவரும் அமரரும் புகழ் பரமானந்த நடராஜனே. நேமியுடன் முழங்காழிய நிசாரங்க பாணி மிருதங்கமோ, நேமியுடன் முழங்காழிய நிசாரங்க பாணி மிருதங்கமும் தனி சதா பமரி கமரி ஸ்வரநாத நாரத வீணையும் சாமகான வினோதனே சிவகாம சுந்தரி நாதனே, சாமகான வினோதனே சிவகாம சுந்தரி நாதனே. சுவாமி அடிமையால் சகல ஜகநாதனே பாதமே தீப
தீம் ததி இசையுடன் ஞான சபையில் சுவாமி அடிமையால் சகல ஜகநாதனே பாதமே தீம் ததி இசையுடன் ஞான சபையில் தில்லை காணல் தனில் நின்றாடும் ஆனந்த நடராஜனே ஹரஹரயனவர முனிவரும் அமரரும் புக பரமானந்த நடராஜனே. ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும்னா, கரெக்டா நான் சாமகான வினோதனே பாடும்போது தியாகப்பா தீட்சிதர் நுழைஞ்சாரு. அது இந்த பாட்டு வந்து பாபநாசம் சிவம் எழுதினது, சாரங்கராகம் மிஸ்ர ஜாபத்தாளத்துல. இதோட அர்த்தம் என்னன்னா, 3000 பிரம்ம ரிஷியும் வந்து 4 வேதங்களும் சொல்லும் போது நடராஜர் வந்து மிக சிறப்பா ஆனந்த தாண்டவம் ஞான சபையில ஆடி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். அந்த சமயத்துல வந்து மிருகத்தோலும் சந்திரனும் தலையில கங்கை, சிறப்பு முகமும் அழகு கண்ணோடையும் தரிசனம் கொடுத்தார். அப்போ வந்து கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் வந்து மிருதங்கம் வாசிச்சார். நாரதர் வந்து வீணையில சப்தஸ்வரர் வாசிச்சார். அதை போல எல்லாருமே அவரோட மூஞ்சியும் அப்படியே அந்த சிறப்பு முகமும் பார்க்கும்போதே அவரை தான் பார்த்துன்னு தாண்டவத்தை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு எல்லாரோட மனசையும் தோணுது. அதனால இப்போ கூட உற்சவத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கு. உற்சவம் நாள் இல்லாத போதையும் 6 காலத்துக்கும் வீக் டேல கூட இப்போலாம் கூட்டம் வருது. ஏன்னா நடராஜரோட சிறப்பு முகம் பார்க்கறதுக்கு எல்லாருமே பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து போனோன்னே தோணவே தோணாது. அப்புறம் அவர் தாண்டவம் ஆடி முடிச்ச உடனே நாரதர் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, யாரு வந்து உங்களை எப்போ வந்து இங்க தரிசனம் பண்ணலாம்? ஏன்னா எல்லாருக்கும் வந்து பதஞ்சலியும் வியாகரபாதர் மாதிரியும் தபஸ் பண்ணி உங்களை இங்க வர வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, தேவாவும் ரிஷியும் ஒரு சமயத்துல வந்து பண்ணலாம், ஆனா மனுஷன் வந்து என்னைக்கு வேணா 6 காலம் போது வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவன் அப்புறம் ஆகாசலிங்கம் பார்க்கணும்னு கேட்டதுனால அவர் ரகசியத்தை காமிச்சிட்டு அப்படியே மறைஞ்சு போனார். இப்போ நம்ம வந்து நடராஜரோட மூர்த்தி பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். நான் வந்து போன வாரம் தான் பழனி முருகனை பார்த்துட்டு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு வந்தேன். பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்ல என்ன, சிதம்பரத்துக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன்னா, பட்டீஸ்வரர்ல இருக்கக்கூடிய நடராஜ சபையோட பேர் வந்து மேலை சிதம்பரம். அப்புறம் பழனி முருகன் வந்து நவபாஷாணத்துல வந்து போகர்னு மூலிகை மன்னர் சித்தர், அவர் தான் அந்த சிலையை அவர் பண்ணார். அந்த சிலை பண்ணவர் தான் போகர், அவர் தான் நடராஜரும் பண்ணவர். எப்படின்னா, ஒரு ராஜா வந்து நடராஜாவை முழு தங்கத்துல பண்ணோம் அப்படின்னு கேட்டார். போகர் வந்து அவருக்கு இந்த விஷயத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. அது பண்ண பக்தர்கள்லாம் கொஞ்சம் தீட்சிதர்கள்லாம் தீபாதனை காமிக்கும் போது கஷ்டமா இருக்கும், கண்ணில் அடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நடராஜாக்கு என்ன குறை, முழு தங்கத்துல பண்ணியே ஆனோம் அப்படின்னு அவர் சொன்னப்போ, சரி அப்படின்னு போய் பண்ணோன்னு ஆரம்பிக்கும் போது அந்த தங்கத்துல, அந்த தங்க ஃபர்னஸ் உருக்கின தங்கத்துல வந்து சிவனே ஒரு மனுஷனா வந்து கொஞ்சம் பிரான்ஸை சேர்த்தினார். போகர் வந்து போய் ராஜாவோட அரண்மனையில இந்த சிலையை காமிச்ச உடனே ராஜா என்ன சொன்னார்னா, அங்க இருக்கக்கூடிய மந்திரியை பார்க்க சொன்னார். அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு மந்திரியும் ஒரு நவரத்னம் மாதிரி இருப்பா, ஒவ்வொரு விஷயத்துல அவ ஸ்ட்ராங்கா இருப்பா.
ஒரு சாமர்த்தியமான மந்திரி வந்து சிலையை பார்த்தோன்னே இதுல வந்து பிரான்ஸ் கலந்துருக்கு, இது 100% தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ராஜா கோவம். ஆனா அன்னைக்கு ராத்திரி அவரோட கனவுல சிவனே வந்து நான் தான் அந்த பிரான்ஸை கலந்தேன், அப்பதானே பக்தர்கள்லாம் வந்து என்னோட அபயஹஸ்தமோ குஞ்சித பாதமோ சிறப்பு முகமோ தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ராஜா கோபம் அடங்கி போச்சு. அறிவியலமான விஷயம் சொல்லணும்னா சயின்ஸ் மாதிரி இந்த நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கா நடராஜாவோட மூர்த்தியை. எப்படின்னா அந்த மூர்த்தியில் இருக்கக்கூடிய டெமென்ஷன்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸில் ஒரு சில மேத் ப்ரொஃபஸர் இருக்கா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஜியாமெட்ரியில் வந்து கோல்டன் ரேஷியோன்னு ஒரு முக்கியமான ரேஷியோ இருக்கு. அந்த நடராஜாவோட சிலையோட அந்த வித்தும் பேஸும் கோல்டன் ரேஷியோவில் இருக்கு. அப்புறம் தரையிலேருந்து அவரோட நாபிக்கு, அப்புறம் நாபிலேருந்து தலை, அந்த ரேஷியோவை பார்த்தாலும் அது கோல்டன் ரேஷியோ இருக்கு. கோல்டன் ரேஷியோட கணக்கு படி பார்த்தோம்னா, சயின்ஸ் படி பார்த்தோம்னா அதோட விசேஷமான விஷயம்னா அது அப்படியே ஸ்கொயராக மேப் பண்ணினோம்னா ஃபிபனாச்சி சீரீஸே அது வருது. இதை தெரிஞ்சுதான் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து பெரிய பெரிய ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸில் பண்ணுற ரிசர்ச் பண்ணுறவாலாம் பெரிய நடராஜா சிலையை வந்து அங்கே அந்த இன்ஸ்டிடியூட்டோட வாசல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கா. அதனால அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து வேலைக்கு போகும்போதே காத்தால நடராஜாவை தான் தரிசனம் பண்ணிட்டு போறாரு. அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சானா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவளுக்கு சுவிட்சர்லாந்துல நிறைய பேர் நம்ம பாஷாவே பேச தெரியாதவர்களுக்கெல்லாம் நடராஜாவை தரிசனம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறா. அங்கேயே ஒரு சில ப்ரொஃபஸர்லாம் எனக்கு தெரியும், அவ இதை பத்தி சொல்லியிருக்கா. அப்புறம் நம்ம பக்தர்கள்லாம் வந்து நடராஜாவை இங்க சித்சபையில தரிசனம் பண்ணும்போது அவர் அங்கேருந்து முதல்ல அபயஹஸ்தத்தை காமிக்கிறார். அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இங்க இருக்கேன், நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் என் செயல், ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அப்புறம் இடது கை மூலமா அவரோட குஞ்சித பாதத்தை காமிச்சுட்டு இருக்கார். அது பின்னால என்ன விஷயம்னா, பக்தர்களோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், குஞ்சித பாதத்தை மட்டும் பிடிக்க வேண்டியதான், பாக்கியெல்லாம் அவர் பார்த்துப்பார். இதுவும் அதே விஷயமா தான் கொஞ்சம் ரகசியத்துல சொல்ல வர்றார். நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, சமயத்துல இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் வந்து ஒவ்வொரு நாளும் நடராஜாவுக்கு போய் தரிசனம் பண்ணவா. ஆனா அது ஒரு மெக்கானிக்கல் ருட்டீன் ஆயிடுறது டெய்லி போகும்போது. ஏன்னா காலைல போனோம்னா பால் நைவேத்தியம் பார்த்தோம்னா மனசுல வேற என்னமோ விஷயம்லாம் ஓடும் நிறைய பக்தர்களுக்கு. குழந்தைய எழுப்பணும், சமைக்கணும், ஸ்கூல்ல ட்ராப் ஆஃப் பண்ணணும், வேலைக்கு போகணும், அப்புறம் திரும்பி சாயந்தரம் வேலையிலேருந்து வந்து குழந்தைய பிக்கப் பண்ணணும். அப்புறம் ஒரு சில பேருக்கெல்லாம் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கணும், பேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொள்ளு பேரம் பிறக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு போவா நிறைய பக்தர்கள்லாம். ஆனால் இந்த புண்ணிய கஷேத்திரத்தோட விசேஷமான என்ன விஷயம்னா, அவரோட குஞ்சித பாதம் மட்டும் பார்த்தாலே போறோம், அவர் எல்லாம் கொடுத்துருவார், அவர் கொடுக்கக்கூடியவர். அப்புறம் நடராஜா பத்தி சொன்னாலும் சிவகாமி பத்தி கண்டிப்பாகவே சொல்லணும். எப்படின்னா, இந்த கோவில்ல லலிதா சஹஸ்ரநாமத்துல 658வது வருஷத்துல போட்டிருக்கு, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி. நம்மளோட கஷேத்திரத்துல சிவகாமி வந்து 3 சக்தியாகவுமே ஸ்வரூபமா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். எப்படின்னா, நடராஜாவோட இடது பக்கத்துல இருந்து கிரியா சக்தியா தரிசனம் கொடுக்கிறார், பள்ளியறையில இருந்து இச்சா சக்தியா தரிசனம் கொடுக்கிறார். அப்புறம் சிவகங்கை தீர்த்தத்துக்கு பக்கத்துல அம்மன் கோவில் இருந்து ஞான சக்தியா தரிசனம் கொடுக்கிறார். இப்போ ஒரு கதை சொல்றேன். அந்த காலத்துல வந்து சிம்மவர்மன் ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து ராஜ்குமாரா இருந்தப்போ அவருக்கு தோல் நோய் இருந்தது. எப்படின்னா லெப்ரசி. அவர் வந்து காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி இது சரியா போகுமா அப்படின்னு பார்த்தார், சரியா போகல. அங்க விஷாலாட்சி சமேத விஸ்வநாதர் சுவாமிய தரிசனம் பண்ணார். அப்புறம் அங்கேருந்து நேரா அதே லாண்டிடியூட்ல
சவுத் டைரக்ஷனில் வந்து ஞான பிரசூனாம்பிகா சமேத காளஹஸ்தீஸ்வரர் சுவாமி அந்த கோவிலில் தரிசனம் பண்ணேன். அந்த க்ஷேத்திரத்தோட விசேஷமான என்ன விஷயம்னா, ஏன்னா நான் இப்போ தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், அந்த க்ஷேத்திரத்தோட விசேஷமான என்ன விஷயம் காளஹஸ்தினா, அங்கே தான் சிவனே ருத்ரனா வந்து முதல் ருத்ர ஐக்கியம் பண்ணது உலகத்தில். அப்புறம் அங்கேருந்து நேராக தெற்கு திசையில் வந்தோன்னா அவர் வியாகரபாதர் ஆசிரமத்துக்கு வந்தார் நடராஜாவை தரிசனம் பண்ணுறதுக்காக. இந்த 3 கோயிலோட விசேஷமான என்ன விஷயம்னா, எல்லாம் ஒரே லைனில் இருக்குது, எல்லாம் ஒரே லாங்கிடியூடில் இருக்குது. அந்த காலத்தில் ஜிபிஎஸ் கூட இல்லாமல் அப்படி கட்டியிருக்கா. அவ்வளோ ஞானிகள் நம்மளோட ரிஷி முனிவர்கள்லாம். அவர் வியாகரபாதருக்கு ஆசிரமத்துக்கு வந்தோடனே நடராஜரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ வியாகரபாதர் என்ன சொன்னா, முதல்ல போய் சிவகங்கை தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு இவர் போய் அங்கே ஸ்நானம் பண்ணுறார். தீர்த்தத்துலேருந்து வெளியில் வர்றார். அவரோட நோய் வந்து குணமாகி தோலெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, அப்படியே அவர் தேஜஸாக இருக்கார், சூரியன் மாதிரி. அதனால உடனே வியாகரபாதர் வந்து அவருக்கு ஹிரண்யவர்மன் அப்படின்னு பேரை வச்சிடுறார். அப்புறம் அவர் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணி வியாகரபாதர் அவரோட பையன் மாதிரியே இவரை பார்த்துக்கிறார். சிவகங்கை தீர்த்தம் பின்னால ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம என்னைக்கு வேணா கூட போய் காத்தால ஸ்நானம் பண்ணி 1008 தடவை ஷடாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய சொன்னோம்னா பண்ண பாவம்லாம் தீர்ந்து போகும். அப்புறம் பங்குனி மாசம் இல்லைன்னா துலா மாசம்னா ஐப்பசி மாசத்துல காத்தால ஸ்நானம் பண்ணனா குடும்ப பந்தத்துலேருந்து மோட்சம் கிடைக்கும். அப்புறம் எந்த மாசத்துல வேணா பண்ணலாம். இது மகா நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஸ்நானம் பண்ணி மூலநாதரை தரிசனம் பண்ணி நடராஜரை தரிசனம் பண்ணோம்னா நம்ம ஜீவாத்மா வந்து ஈசனுக்கே சமானமா அன்னைக்கு இருக்கும். அது மாதிரி வேற வேற நாட்கள்ல தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணோம்னா வேற வேற பலன்கள் கிடைக்கும். அவ்வளோ புண்ணியமான விசேஷமான க்ஷேத்திரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வியாகரபாதரோட ஆசிரமத்துக்கு வந்து வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டர்னா அவரோட சம்பந்தி குடும்பம், அதே வசிஷ்டர் ராமச்சந்திர சுவாமியோட ராஜகுரு வசிஷ்டர். ஏன்னா அவருக்கு தானே வசிஷ்டரோட தங்கை பொண்ணுக்கு தானே வியாகரபாதருக்கு கல்யாணம் கொடுத்துருக்காங்க. அதனால அவர் வந்து இது மாதிரி ஹிரண்யவர்மனோட அப்பா வந்து அவரை திருப்பி கூப்பிடுறார். அவர் வந்து யுவராஜா ஆகி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கிங்டமை ரூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது ஹிரண்யவர்மன் வந்து அவர் அப்படியே இங்க இருந்து அவர் அப்படியே நடராஜ பக்தர் ஆயிட்டார். அதனால அதெல்லாம் முடியாதுன்னு அவர் அடம் பிடிச்சார். அப்புறம் வியாகரபாதர் கொஞ்சம் அந்த காலத்துலலாம் முனிவரெல்லாம் வந்து பாடசாலை படிக்கும்போது வைதிகம் மட்டும் படிக்க மாட்டான். எப்படின்னா இந்த 64 கலை இருக்கு, அதுல வந்து ராஜ்நீதின்னு ஒண்ணு இருக்கு. அதை படிச்சதுனால அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி மத்தியஸ்தம் பண்ணோம்னு தெரிஞ்சது. அதனால நம்ம சுவாமி கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லும் போது நடராஜர் என்ன சொன்னார்னா, உன்னோட தர்மம் சத்திரியனா வந்து கிங்டம் ரூல் பண்றதுதான், அதனால அது போய் பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் கொஞ்சம் அப்படியே சோகையே திருப்பி போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். திருப்தியே இல்லை. அதனால ஒரு பப்ளிக் நோட்டீஸ் போட்டார், நான் கொஞ்ச நாள்ல வந்து என்னோட கேபிட்டல் இங்கேருந்து சிதம்பரத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன், யார் வேணா என் கூட வரலாம் அப்படின்னு சொன்னார். முக்கவாசி மந்திரிகளும் அங்க இருக்கக்கூடிய மனுஷா எல்லாருமே வந்தார். அந்த சமயத்துல வியாகரபாதர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் இவருக்கு. 3000 மாணிக்க ரதம், ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லா சாமானும் ஒவ்வொரு ரதத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ராஜா அதை ஏற்பாடு பண்ணிட்டார். அங்கேருந்து வந்தார். இந்த சமயத்திலும் என்ன ஆச்சுன்னா, பிரம்மர் வந்து தில்லைவனத்துல இருக்கக்கூடிய 3000 பிரம்ம ரிஷியை வந்து அந்தர்வேதியில ஒரு பெரிய யாகம் பண்ணுறதுக்கு அழைச்சின்னு போனார். அப்பொழுது வந்து அந்த யாகம் கரெக்டா அப்பதான் முடிஞ்சது. அந்த சமயத்துலதான் வந்து பிரம்மர் வந்து அந்த யாகத்துலதான் ரத்ன சபாபதி வந்தார். அப்புறம் ராஜா வியாகரபாதர் 15 அவளை இங்க அழைச்சின்னு வந்து ஹிரண்யவர்மன் வந்து ஒவ்வொரு தீட்சிதருக்கும் மாளிகை மாதிரி கோவிலை சுத்தி ஆத்து கட்டினார், வீடு கட்டினார். இந்த மாணிக்க ரதத்துல இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவ இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணார்.
அப்புறம் அந்த சமயத்துல ஒரு டிஸ்கஷன் வந்தது, இந்த தேவதர்கள்லாம் எப்போ இங்க வந்து தரிசனம் பண்ணுவா அப்படின்னு அந்த பேச்சு வந்தப்போ, ஏன்னா இங்க மனுஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து தேவாவுக்கு வந்து ஒரு நாள் மாதிரி, அதனால 6 முறை அவ வந்து இங்க தரிசனம் பண்ணுவார். அதனால ராஜா வந்து இந்த ஆணி திருமஞ்சனம் அது மாதிரி ஒவ்வொரு உற்சவத்துக்கும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணி ஏற்பாடு பண்ணார். என்ன பண்ணார்னா, அவருக்கு வந்து முதல்ல இந்த சிவகங்கை தீர்த்தத்துல தான் அவர் நோய் சரியானதுனால வந்து அந்த தீர்த்தத்தோட படியெல்லாம் அவர் தான் கட்டி கொடுத்தார். வேற வேற சன்னதிகள்லாம் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார். அப்புறம் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய 4 வீதியும் அவர் தான் பேவ் பண்ணி ரதம் அதுக்கெல்லாம் உதவி பண்ணார். உற்சவத்தை எல்லாருமே தெருவுலயே அப்படியே அலங்காரமா 4 வீதியிலும் பூ அலங்காரம் அப்படி இருக்கும். அப்படி உதவி பண்ணி அந்த காலத்துல எல்லாருமே ஆணி திருமஞ்சன உற்சவத்தை கொண்டாடினார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நான் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் சொன்ன கதைக்கு இதுக்கு பேர் என்ன, சிதம்பரம் மகாத்மியம். இது வந்து ஸ்காந்த புராணத்துல இருக்கக்கூடிய கதை. ஸ்காந்த புராணம் அது எங்க இந்த கதை சொல்லப்பட்டதுன்னா, நைமிஷரணத்துல மகரிஷி சூதர் சொன்னார். அந்த மகரிஷி சூதர் தான் நம்ம சத்யநாராயண பூஜை எல்லாம் பண்ணும்போது அவரே தான் வந்து அந்த கதையும் சொன்னவர். ஏன்னா நைமிஷாரண்யம் வந்து அதுவும் ரொம்ப புண்ணியமான க்ஷேத்திரம். அங்கே இப்போ நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கா. 88,000 ரிஷிகள் அந்த காலத்துல இருந்து வேற வேற வேத சதஸ் அது மாதிரி வேற வேற விஷயங்கள் அந்த காலத்துல பண்ணியிருக்கா. அப்பதான் இந்த ஸ்காந்த புராணம் ஒரு முறை வந்து மகாபாரதம் கூட சொல்லியிருக்கா, திரும்பி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும். அந்த ஸ்காந்த புராணம் சொல்லும் போதுதான் மகரிஷி சூதர் இந்த கதையை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இத வந்து முழு ஸ்ரத்த இல்லாம கேட்டா கூட, நான் கொஞ்சம் கண்டென்ஸ்டா சொல்லியிருக்கேன், டைம் லிமிட்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஆனா இது முழு ஸ்ரத்த இல்லாம கேட்டா கூட முழு புண்ணியம், கதை கேட்ட புண்ணியம். ஏன்னா நடுவில் யாராவது ரெஸ்ட் ரூம் போயிருப்பா, இல்லைன்னா வாட்ஸ்அப் பார்த்துருப்பார். அவருக்கு அந்த காலத்துல அதெல்லாம் விஷயம் திவ்ய திருஷ்டி கூட தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கார். இப்போ சிதம்பரம் பத்தி பேசும்போது கண்டிப்பாகவே வந்து 4 பத்தி சொல்லணும். விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு 4 ஒவ்வொரு கோபுரம் மூலமா நுழைஞ்சா. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு பாடல் பெற்ற ஸ்தலம் வந்து ரொம்ப பிரியமானது. 4 வந்து மாணிக்க வாசகருக்கு தான் சிதம்பரம் ரொம்ப விசேஷமான இடம். ஏன்னா ஆனி மாசத்துல இந்த உற்சவம் நடக்கும்போது மகா நட்சத்திரம் அன்னைக்கு தான் அவருக்கு பூஜை பண்ணுவார். ஏன்னா அவர் அன்னைக்கு தான் வந்து சுவாமி கூட சேர்ந்து போனார். இங்க ஒரு கதை என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீலங்கால இருந்து ஒரு புத்திஸ்ட் ராஜா வந்து இங்க வந்தார். அவரோட பேச முடியாத ராஜ்குமாரியை வந்து அழிச்சுன்னு வந்தார். அப்போ வந்து இதை பார்த்து மாணிக்க வாசகர் வந்து பிரார்த்தித்து அந்த ராஜ்குமாரி பேச ஆரம்பிச்சார். ஆச்சரியம் பட்டு அந்த ராஜா வந்து புத்திஸ்ட் ராஜா அப்படியே நடராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரே வந்து புத்திசத்துல இருந்து இந்து மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணினார். இது மாதிரி வேற வேற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டைம் சென்சிட்டிவ், அதனால இதோட நான் அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறேன். இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கக்கூடிய நான் முதல்ல இந்த சத்சங்க கமிட்டியில ஒரு ட்ரஸ்டீஸ் கமிட்டி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி நமஸ்காரம் சொல்றேன். அப்புறம் ஆடியன்ஸ்ல இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்றேன். அப்புறம் பக்தர்களுக்கு நமஸ்காரம் சொல்றேன். அப்புறம் நம்ம சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜர் சுவாமிக்கு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற சந்நிதிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு பிரார்த்திப்போம். உலகத்துல எல்லா ஜீவாத்மமும் க்ஷேமமா இருக்கட்டும், சௌக்கியமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம வந்து சொர்ண கால பைரவர், லிங்கோத்பவர், பிக்ஷாடனார், சுப்பிரமணிய சுவாமி, ஐயப்பன், காலசம்ஹாரமூர்த்தி, சரவேஸ்வரர், ஊர்த தாண்டவமூர்த்தி, தாயுமானவர், சிவகாம சுந்தரி அம்மன், முக்குருணி விநாயகர், உமை பார்வதி சமேத மூலநாத சுவாமி, அப்புறம் மற்ற இருக்கிற சன்னதி சுவாமி எல்லாருக்குமே பிரார்த்திப்போம்.
ஓம் சிவசிதம்பரம். ஹர நம பார்வதிபதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி. சிவா என்னன்னாக்கா நம்ம மகோத்சவத்தை முன்னிட்டு அடுத்து சுவாமி புறப்பாட்டுக்கும் போனோம். சுவாமி புத்தாகி பேசிட்டு இருக்கோம். எல்லாம் அந்த கிளாக்கு தான் இங்கிலீஷ் சொல்லல 7:50க்கு போய்ப்பாங்க, 7:50க்கு குழந்தை முடிச்சிருது. ஒருத்தர் கருத்து கொடுங்க. இந்த இளைஞர்களுடைய இந்த ஆர்வமும் இந்த பக்தியும் மேலாமனும் அதுக்கு சுவாமி புறப்படணும். உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய ஊக்குவிப்பும் அந்த சுகந்துங்கிற அந்த சத்குழந்தைக்கு இருக்கணும். அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு அப்ளாஸ் வச்சு அவருக்கு வாழ்த்து இருக்கிறது. சிவசிதம்பரம் பகவதார்த்தம் முதல் சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வரோம் இருக்கோம் அப்புறம் பாஸ் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைவ்லிஹுட். இதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, ஞான உலகம். நம்ம அங்க போனாதான் நான் எதுக்கு வந்தோம், இன்னொரு ஒரு வழி இருக்கு, எதுக்காக வந்தோங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதற்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்துல வந்தாக்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு ஒரு ஞான கதவு திறக்கும். நாம் எதற்காக வந்தோமோ அதை பயனை நாம் அடைவோம் அப்படின்னு பெரியவாரெல்லாம் சொல்கிறோம். அதையும் நம்ம இன்னைக்கு கோட் பண்ணுறோம். அதனால பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னாக்க நம்ம நம்மளோட இல்லாத இதே மாதிரி தர்ம காரியங்கள் தெய்வ கைங்கரியங்கள்ல நம்மளுடைய சரீரத்தை உபயோகப்படுத்தணும். அதுதான் பரோபகாரார்த்தம் இதம். பரனாக்க பிறர், உபகாரமாக ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய இந்த சரீரத்தை. அப்படிப்பட்ட இந்த சத்சங்கத்தை பரோபகாரார்த்த இதம் சரீரமா நீங்கள் எல்லாமே நம்ம எல்லாமே சேர்ந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் வித் சோஷியல் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். அதோட கர்ணஸ்ய பூஷணம் சாஸ்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நீதி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. இந்த அணிகள் இருக்கு இல்லையா, ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் அப்படின்னு ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு அணிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கைக்கு உண்மையான அணிகள் தான் நெருங்க இந்த கோவில் அதெல்லாம் கிடையாது, கொடுக்கிறது தான் உண்மையான அணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல காதுக்கு தோல் மூக்குத்து அதெல்லாம் உண்மையான எல்லாம் வரும், இன்னும் மறையும். கர்ணஸ்ய பூஷணம் அப்படின்னா கர்ணன்னா காது, காதுக்கு பூஷணம்னா ஆபரணம். என்னன்னு சொன்னாக்க உண்மையான இந்த சத்சங்கத்துல உட்கார்ந்து தெய்வத்தினுடைய மகிமையும் அருளாளுடைய மகிமையும் கேட்கறதுதான் உண்மையான நம்ம காதுக்கான பூஷணம். அது இங்க கிடைச்சிருக்கு. எல்லாரும் மேல மேற்சமா இருக்கணும் பிரார்த்தனை பண்றோம். இந்த சத்சங்கத்தினுடைய நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவேறுகிறது. நமது ஸ்ரீகந்த அவர்களுக்கு இந்த ஸ்ரீ சத்சங்கத்தின் சார்பாக ஒரு ஆசீர்வாதம் பிரசாரம் கொடுக்க போறோம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் சொன்னாக்க எல்லாருக்குமே ஆகலாம். ஒரு அவருக்காக சொல்றோம். ப்ரோக்ராம் 3/4 மணி நேரம் கிடையாது உட்காந்து கேட்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ்ல ஓட் ஆஃப் தேங்க்ஸோ இல்லை அவங்களுக்கு உற்சாகமா சொல்லக்கூடிய அந்த 5 மினிட்ஸ்ல வெளில கிளம்புறாங்க நிறைய பேர். அப்போ அதனுடைய கன்ஃபியூஷன் இல்லாத போயிடுது. அதனால அதையும் அனுபவிச்சுட்டு குறிப்பிடலாம் போயிடலாம். நம்மளும் அதை ரொம்ப நெருங்கி ஒரு நடராஜ தரிசனத்துக்கு போறதுக்காக நம்மளாம் ரொம்ப ஈஸியா அப்படின்னாச்சு. அவர் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு செமினார் எடுக்க வந்தார். ஃபாதர் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்து நிறைய அவரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கார். ப்ரிப்பேர் பண்ணதுல ஒரு பங்குதான் சொல்லியிருக்கார். நீ நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. சுவாமி நிறைய கூப்பிட்டோம், நிறைய சொல்லட்டும், சுவாமி நிறைய கிருபை பண்ணட்டும் கேட்டு இப்பொழுது இந்த அளவில் நிறைவேற்றுகிறோம். நம்மளுடைய சத்சங்கத்தினுடைய துவக்கம் கன்க்ளூஷன் போது ஓம் பிரணவ தியானத்தோட முடிப்போம். 5 டைம்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓம் சொல்ல போகிறோம். ஓம் ஓமுடைய தெரிய எல்லாருக்கும் தாற்பயம்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்முடைய பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லுவோம். இது சயின்டிபிக். ஓம்னா மூலாதாரத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறது. அதை சொல்லி முடிக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. வழக்கப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ 3வது மாதம் நடராஜனுடைய திருவாதிரை, அடுத்தது 4வது மாதம் ஆடி மாதம் வருது. அது நடராஜனுடைய கிருபையும் சான்றோடு இருக்கக்கூடிய நமது சத்சங்கத்தினுடைய அன்பர்களுடைய ஆதரவோடும் இந்த சத்சங்கத்தை பற்றி எகைன் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு வரோம். பொதுநடம் போற்றி அப்படின்னு சொல்றோம் நடராஜர். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், சரியா? அதே மாதிரி இந்த தீட்சிதான் சபையை பொது மகாசபை
பொது தீட்சிதர், பொதுவார் அப்படின்னு சொல்லுவான். இவாளும் நடராஜர் எப்படி பொதுவோ திருவாத எல்லாருக்கும் பொதுவானவா, அதாவது பொதுவான்னு சொல்லுவான். அதே போல நடராஜருடைய பெயரில் அவரால் இயக்கப்படக்கூடிய இந்த சத்சங்கம் சிதம்பரேச சத்சங்கமும் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால நம்ம எல்லாருமே இதில் நிறைய பங்கெடுத்துக்கணும். நமக்கு ரைட்ஸ் இருக்கு, நமக்கு உரிமை இருக்கு, நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய எல்லாரும் சேர்ந்து இந்த சத்சங்கத்தை மேலே மேலே புரோத்சாகம் பண்ணி உற்சாகப்படுத்தி என்னென்னலாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ, சுவாமி நமக்கு என்னென்னலாம் பணிக்கிறதோ கட்டளைகளோ அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்வோம்னு இந்த சமயத்தில் அவங்க எல்லாரையும் அன்போடு பணியாக கேட்டுட்டு, மிஸ்டர் இறைப்பணி ஜாராகவன் ஐயா எனக்கு தெரியும். அவர்லாம் எங்களுக்கெல்லாம் அவருடைய ஃபாலோவர் தான் நம்மலாம். அவர் நிறைய இறைப்பணி செஞ்சுட்டு இருக்கார். உற்சாகமாக ஒவ்வொரு மாதமும் திருமுறை பாராயணம் பண்ணியிருந்தா அவருடைய சொந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் ஒரு பகுதியை நிறுத்தி திருமுறை பாராயணம், திருமுறை சொற்பொழிவெல்லாம் பண்ணி இந்த மேலே வாசல், இந்த சோதனை வாசல் சொல்லுவோம், அங்கே பண்ணியிருந்தார். தொடர்ந்து இறைப்பணியை பண்ணிட்டு வரார். அப்புறம் டூரிஸ்ட் பில்கிரம்ஸுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறார். இப்போ தொடர்ந்து வேத பாராயணம் இடத்துல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ஆன்மீக அன்பர்களை வச்சு ஒரு சொற்பொழிவாளெல்லாம் நடத்துகிறார். இப்போ அதனுடைய ஒரு கண்டினியூஸாக வரக்கூடிய, அவர் சொல்லுவார், நான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன், வரக்கூடிய ஜூலை 29 சொற்பொழிவு புகழ் சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் நடத்த இருக்கார். அதுவும் எல்லாரும் கலந்துக்கணும்னு இந்த சத்சங்கத்து மூலமா இன்வைட் பண்றோம். நம்மளுடைய ஆடி மாதத்துக்கான சத்சங்கம் திருவாதிரை வருகின்ற ஆகஸ்ட் 1 குருவாரம் வியாழக்கிழமை பிரதோஷ தினத்தண்ணி வருது. நேரம் நடராஜ பிரதோஷம் நினைச்சிட்டு நடராஜனுடைய பெருமை கேட்கறதுக்கு எல்லாரும் இங்க வழக்கம்போடு சிறப்பிக்கணும்னு இந்த சிதம்பர சத்சங்கத்தின் சார்பாக உங்கள் எல்லோரும் சார்பாக அன்போடு வரவேற்று இப்போது ஜாராகவன் ஐயா அந்த சிவச்சந்திரன் புரோகிராமத்தை சொல்லுவார். நம்ம அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்ரீ நடராஜா பிரசாதம் நடராஜ போட்டோஸ் இருக்கு. கைலாசத்திலிருந்து அந்த கேதாரஜா வந்திருக்காங்க, அவங்களுடைய இந்த கைலாச அன்போடு கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போனோம். எல்லாரும் சௌக்கியமா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சாமி நடராஜா திருச்சிற்றம்பலம். சத்து மாவு உடம்புக்கு நல்லது, சத்சங்கம் உயிருக்கு நல்லது. அப்படி அருமையா சத்சங்க சக்கரவர்த்தியா இதை சிறப்பா நடத்தின்னு இருக்கார். எப்பொழுதும் கர்ணபூஷணம்னு சொன்னார், நல்ல விஷயத்தை காதால் கேட்கணும்னு. அது மாதிரி சிவச்சந்திரன் மயிலாடுதுறையில் இருந்த ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் முனைவர் தெரியும். அதனால நம்ம வேதபாராயணமோட புது தெருவில் 29 ஆகஸ்ட்லேருந்து 10 நாட்கள் திருவிளையாடற் புராணம் சாயங்காலம் 7 to 9 நடைபெற இருக்கிறது. எல்லா அன்பர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கிறோம். 6 to 7 உள்ளூர் கலைஞர்கள் ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய கிங்லாம் இங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக அது ஒரு மணி நேரம் செய்ய போகிறோம். எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். இங்கே வந்த உடனே ஒரு ஆன்மீக வைப்ரேஷன் பெறுதுக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த அசடு கசடெல்லாம் நீங்கி போய் ஒரு சுத்தமாக வெளியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு போனால் எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சத்சங்கத்தில் 1 மணி நேரம் திளைத்து இருந்தோம் தான் சொல்லணும். அதனால எல்லார் சார்பாகவும் சத்சங்க சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணசாமி ஐயா, நம்முடைய ஹோம திலகம், அப்படி பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். ஒருத்தரே ஒரு காரியத்தை செஞ்சா இன்ட்ரெஸ்டட் இருக்காது. எல்லாரும் சேர்ந்தாரு தேர் இழுக்கிறா, ஒருத்தர் தேர் இழுத்து நிலைக்கு வருமா? எல்லாரும் தேர் இருக்கிற மாதிரி சத்சங்கத்தில் எல்லாரும் ஈடுபாடு கொண்டு இதை மேலும் ஒளிபரச் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஐயாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நமது சிதம்பர சத்சங்கத்தை ஆரம்பத்திலிருந்து ஊக்கமும் ஆக்கம் கொடுத்து அதில் ஒரு மெம்பராக இருந்து வழிநடத்தக்கூடிய ஸ்ரீமான் செல்வத் தீக்ஷர், வேதா ஸ்ரீமான் தியாகபாதேஸ்வரெல்லாம் வந்திருக்கா. அவர்களெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் ஐயாவை போன மாதத்தில் நம்ம ஐயாலாம் இல்லாத நம்ம நன்றி முடிச்சிட்டோம். ஒரு சில வார்த்தைகள் ஆசீர்வாதம் பண்ண முடியும், நம்ம ஆசீர்வாதம் கொடுப்போம். ஆசீர்வாத வார்த்தைகள் செல்வத் தீக்ஷர் முதல்ல ஒருத்தர் தியாகபாதேஸ்வர். शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयो संस्मरणात्म शाम सर्वतो जयमंगलम. இன்னைக்கு இந்த அற்புதமான திருவாதிரை ஆர்தாயாம் பிராதராரப்ய நடராஜ சன்னிதோன்னு நட்டய சகஸ்ரநாமத்தை நடராஜா சன்னதியில எவ்வளவு தடவை சொல்றோமோ அதற்கு பலன் உண்டு சொல்லுவா. நட்டய சகஸ்ரநாமம்னா என்னன்னா நாமாவளின்னு அர்த்தம் இல்லை, நாமத்தின் மகிமைன்னு அர்த்தம். அப்போ அவருடைய பெருமையை நாம அந்த சன்னதியில நாம சொன்னாலுமே திருவாதிரையில கேட்டாலுமே அவ்வளவு புண்ணியங்கள் உண்டு. அதுவும் சுகந்தம்னு சொல்ல அவருடைய பேர் இருக்கு. நல்ல கந்தம்னாலே வாசம், அதுலயும்
சுகந்தம்னா இன்னும் பெருமையான மனத்தை கொண்டு இருக்கக்கூடிய சுகந்தகண்ணன் அவருடைய பேச்சு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அவருக்கு இன்னும் ஸ்ரேயஸ் உண்டாகும். நிறைய சத்காரியங்கள், தர்ம காரியங்கள், இது மாதிரி சொற்பொழிவுகள், நிறைய அவருடைய சத் சங்கங்கள் ஈடுபடணும். எல்லோரும் வந்திருக்கவா எல்லாருக்கும் நடராஜருடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஐயாவுடைய சுகந்தகண்ணன் அவர்களுடைய உறவினர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் வந்திருக்காங்க, பெரியவங்களும் வந்திருக்காங்க. இந்த சமயத்துல அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நடராஜா தீட்சிதா கரங்களால கிடைக்கிறது, வேதங்களால கிடைக்கிறது, உங்களுடைய கர ஓசையினாலும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. வாய்ப்பு அளித்த நமது சுவாமிகளுக்கு நன்றி பாராட்டி அமைகின்றோம். ஆனந்தமயம். ஆசீர்வாதம். சரி சொல்லுங்க, கேளுங்க. அட்வான்ஸ் சொல்லுங்க. இதை கொடுங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருவோம், குரூப் ஃபோட்டோ. மருதயேன வர்த்தயனதி சதமேனமேவ சதாத்மானம் பவதி சதமனந்தம் பவதி சதமிதி சதம் தீர்க்கமாயுः ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்மாரோஹ யமாவிதாஸ்வபாவனம் மஹ்யே பாண்யம் தனம் பதும் பகவத்லாஹம் சதசமலத்தனம் தீர்க்கமாயுः சதுபரிசுர்வாணா பரிபூர்ணதா சித்திரஸ்து. எப்பயுமே தமிழ்ல தான் படிப்புன்னு சொல்லி எம்ஏ, எம்பில், பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் நெட்லாம் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய நமது சபாபதி ஒரு ஃபீட்பேக் சொல்லுவார். இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஒரு 2 minutes ஃபீட்பேக் சொல்லுவார். ஓகே சிவா. அதுக்கப்புறம் புனர்தானத்தோட முடிவு சிவா. ஆன்மீகத்தை வளர்த்து நம்ம நாட்டிலிருந்து போய் அமெரிக்காவுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து அதை திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது உண்மையிலேயே இதுதான் உலகளவிலான தேவையான வியாபார பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் தான் லைஃப், அதாவது மறுமைக்கு உபயோகம். வேற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் அழிஞ்சு போகுது. இதுதான் நிலையான வணிகம். இதை செய்திருக்கக்கூடிய, அதுவும் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் சிவா. நம்மளுடைய சத்சங்கத்தினுடைய ஸ்டார்ட் எண்ணிக்கையில் ஓம் பிரணவத்தியானத்தோட பண்ணுவோம். எல்லாரும் மனசை கான்சன்ட்ரேட் பண்ணி ஓம் முடிக்கும் போதே, ஆமாம், ஓம் முடிக்கும் பொழுது லிப்ஸ் க்ளோஸ் ஆகணும். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? 5 times. வாங்க சார். ஸ்ரீமான் கண்ணன் சாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நெய்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. சிவகுமார் குடும்பம், வெங்கடேஷ் குடும்பம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. சாருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சிவா. இந்த பகவத் கைகர்த்தி தம்பி வாழ்நாள் முழுக்க தலைமுறைக்கு கொண்டு செல்லும் மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் ஆத்மாவையும் அவருடைய உயிர் மூச்சு அர்ப்பணிக்குமாறு அதுவே அவர் நடராஜ பெருமானை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். வரட்டும் நண்பர்கள் சார்பாக வார்த்தையாலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். இந்த தம்பிக்கு அந்த ஆசீர்வாதம் உங்கள் சார்பாகவும் நடராஜ சார்பாகவும் இந்த உலகத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனம், ஆனந்த கலிநடம் உலகம் ஃபுல்லாக நடத்தி இந்த உலகத்தை வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டுமாறு இந்த சத்சங்கம் சார்பாகவும், சத்துவ நிர்வாக சார்பாகவும், டீச்சர் சார்பாகவும், நண்பர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கண்ணன் சார் சில வார்த்தைகள். எனக்கு நார்மலாக பேச ரொம்ப பிடிக்காது. ஏன்னா பேசுகிறதா மற்றவர்களுக்காக விட்டுறதுன்னா. ஆனால் இவரை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு ஆசை. 1984 வருஷம் பழக்கம் அவர். எனக்கு வாத்தியார், என்னோட டீச்சர். ஸோ எனக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுத்தவர். கிளாஸில் நிறைய அவரோட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், அது வேறு. ஆனால் அந்த பரிச்சயத்தில் இன்றைக்கி என்னோடய பையன் இங்கே பேசுகிறான்னொன்னே அவர் நெய்வேலியிலேருந்து வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு ரொம்ப ஞானத்தில் ரொம்ப ஞானி அவர், நல்ல இதில் ரொம்ப ஈடுபாடு. அதனால் அவர் வாழ்த்தினது இன்னும் சிறப்பு. இவர் இங்கே என்னோட காலேஜ் மெட்டு, பிஇ படித்தப்போ, பிஇ அப்புறம் எம்இ படித்தப்போ அவர் இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவரும் நெய்வேலி தான். ஆமாம், ரொம்ப நல்ல பழக்கம் எல்லாருமே. அதாவது நம்ம நடந்து வந்த பாதையை என்றைக்கும் மறக்கக்கூடாது.
இப்போது இங்கே உட்காந்துருக்காங்க 2 பேர். நடராஜன், அவர் பேரே நடராஜன், மாமி. அவங்க வீட்டில் தான் நான் குடியிருந்து பிஇஏ படித்தேன். இப்போ இன்றைக்கும் அவங்க பையன்லாம் வெளிநாட்டில் இருக்கான். அவன் இல்லாமல் என்னோட ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான், ஒரு பையன் மெட்ராஸில் இருக்கான். எல்லாரும் தொடர்பில் இருக்கும். அதாவது யாரெல்லாம் நடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்காங்களோ அவங்கள நான் நன்னா ரட்சிப்பேன் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு. பல பேர் என்ன பண்ணுறோம், அப்படியே வந்துட்டு ஒரு அடுத்த லெவலில் வந்தோடனே ஃபஸ்ட் லெவலில் மறந்துடுறது. இப்போ நான் எங்கள் கிராமத்துக்கு போனேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா காலத்தில் வேலை பார்த்தவங்க வீட்டுக்கு கூட இன்றைக்கி கூட நான் போவேன். அந்த காலத்துலேயே நான் ஒரு ரெபல்னு என்ன சொல்லுவோம், பிராமணனாக இருந்தால் கூட ரெபல்னு எங்கள் வீட்டிலேயே எனக்கு நிறைய அடி எங்கள் தாத்தாக்கிட்டே விழுந்திருக்கு. தீபாவளி அன்றைக்கே நான் காலை வேலை இங்கே எல்லாம் முடிஞ்ச உடனே நைஸாக மத்தியானம் கிளம்பி சேரி பக்கத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு அவங்க அந்த வீட்டை தூய்மை பண்ணி அவங்க ஒரு சொம்பு, அதாவது அமாவாசை இன்னைக்கு ஆக்சுவலாக அமாவாசைக்கு சமைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, அந்த நான்வெஜ்லாம் படாமல் இருக்கிறது. அதை எடுத்து அலம்பி அதில் ஒரு தண்ணியும் ஒரு திணை மாவில் அது என்ன கட்டி உருண்டை அப்படி ஸ்வீட், அவங்க பண்ணுற ஸ்வீட்டு அதெல்லாம் ரெடியாக எனக்கு வச்சுருப்பா. நான் எடுத்து திங்கிறத பார்த்து அப்படியே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் என் கண்ணில் இருக்கு. அதெல்லாம் மறக்கக்கூடாது. இப்போ நான் படித்தேன், இங்கே பிஇ எம்இ அண்ணாமலையில் படித்தேன். அப்போ சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன், அமெரிக்கா போனேன். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது முன்னைக்கு இருந்ததுக்கு இப்போ பணக்காரன் ஆயிருக்கேன், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கும் அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது நான் அவங்களோட பசங்க பேரன் தான் இப்போ இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகிறது தான் பெரிய விஷயம். அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா கடவுள் நம்மளுக்கு எல்லாம், அதாவது நடராஜா கிட்ட நான் ஐயா யூனிவர்சிட்டிலே ஒர்க் பண்ணார், அவருக்கே தெரியும். ஒரு நாள் விடாமல் நான் அர்த்தஜாமத்துக்கு போவேன். இங்கே இருக்கிறப்போ பல்லக்கு தூக்குறதுக்கு பார்ப்பேன், இருப்பேன். ஆனால் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. ஏன்னா கேட்டு கொடுக்க வேண்டியவரே அவர் கிடையாது. அதாவது சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர் இங்கே வந்திருக்காரு, எங்கள் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரே. அவர் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் 2-3 ப்ரொஃபஸருக்கு வெரி நைஸ். அவர் என்ன சொல்லுவார்னா, இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி நமக்கு தெரிந்தது ஒரு அளவு தானே. நமக்கு கண்ணில் இங்கே இருக்கோம், இங்கே இருக்கிற வேலை பார்க்குறோம், வெளியில் போனால் ரோடை பார்க்குறோம், வீட்டுக்கு போனால் நம்ம சொந்தக்காரங்களை பற்றி நினைக்கிறோம், சமயத்தில் மார்ஸு அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது நம்மக்கிட்டேயே. இப்போ நிறைய, இப்போது சுகன் சொன்ன மாதிரி ஆணி மாதத்தில் தேவர்கள்லாம் இங்கே வரா நடராஜாவை பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியாமே இந்த ரூம்லேயே தேவாஸ் இருக்கலாம். அதுதான் இன்ஃபினிட்டி. அதனால நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது அதிகம் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட போய் என்னத்துக்கு ஏதாவது 1-2ன்னு கேட்பானே. ஏன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறதுன்னு நம்மளுக்கே தெரியாது. இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியாது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அந்த ப்ரொஃபஸர் டீன் ஆக போகிறாரு, அவருக்கே தெரியாது. அவர் நாளைக்கு பிசியாகவே ஆகலாம், வைஸ் சான்சலரே ஆகலாம், அவருக்கு தெரியாது இல்லையா. அதனால கடவுள்கிட்ட கேட்காம அவசியம் இல்லை. நீங்கள் அது சிம்பிள், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிடுறேன், முடிச்சுடுறேன், டைம் ஆகுது. கேட்டதுனால கொடுக்கிறவர் கடவுள் கிடையாது, கேட்காததுனால கொடுக்காம இருக்கிறவர் கடவுள் கிடையாது. நன்றி. சிறப்பித்த அத்துணை ஆண்டோர் சான்றோர் மக்களுக்கும் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சங்க சார்பாக மனமார்ந்த மகிழ்ச்சி, நன்றி, சிறப்பு. இப்பொழுது பிரணவ தியானம். ஓம் சிறப்பு. சிச்சபேஷா சிவச்சிதம்பரம் நமசிவகாமி ஜெகதம்பிகே தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவர் கிருவியா போட்டு சிச்சபேஸ்வரி கிருவியில் நாமெல்லாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இங்கே கூறுவோம். நடராஜா நன்றி.